குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. இப்போ பாஜகவினுடைய மாநில செயலாளர் திரு அஸ்வத்தாமன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். என்ன சார் நேரடியா கச்சத்தீவை மீட்டு தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீட்டுக்கு எதிராக மோடி அவர்கள் பிடிவாதம் பிடித்திருக்கிறார், நீட்டுக்கு ஆதரவாக அப்படின்னு விமர்சித்திருக்கிறார் திரு விஜய் அவர்கள். நேரடியாக நரேந்திரபாய் தாமோதர் தாஸ் மோடிஜி அப்படின்னு அழைக்கிறார் திரு விஜய் அவர்கள். உங்களுடைய ரியாக்ஷன்ஸ்? இந்த பாடலை பாடிக்கொண்டிருப்பவர் உங்கள் விஜய். அவன் கீழே எழுத்து போட்டு பாட்டு நடந்து போனார். அதை பார்க்கலையா? அதெல்லாம் தான் சார் மெயின் அந்த கட்சிக்கு. நீங்க வேற என்ன, நீங்க இப்படி ஈஸியா புறந்தள்ளிட முடியுமா? அப்படி ஈஸியா புறந்தள்ளிட முடியுமா கூட்டத்தை? பாத்தீங்களா, அப்படி ஈஸியா தான் புறந்தள்ளணும். நீங்க எல்லாம் மீடியா எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இப்ப அது ஒரு பெரிய அரசியல் கட்சி மாதிரி ஒரு பில்டப் பண்ணிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சார். கூட்டம் வரும் தானே சார். நீங்க வந்து திரையில இருக்கவங்க தரையில வந்தா பாக்குறதுக்கு நீங்களும் நானும் கூட தான் போய் பார்ப்போம் சார். ஒரு லூஸ் மோகன் வந்து ரோட்ல நடந்து வந்தா கூட நீங்களும் வந்து போய் பார்ப்போம் சார். ஏன்னா அது ஒரு மட்டுமே ஸ்கிரீன்ல மட்டுமே பார்த்துட்டு இருக்கவங்கள நம்ம நேர்ல பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு வடிவேல அவர்களுக்கு எவ்வளவு கூட்டம் வந்தது மறந்துட்டீங்களா? பவன் கல்யாணுக்கு கூட்டம் உங்களுக்கு எப்படி ஹெல்ப் ஆச்சுன்னு தெரியுமில்ல சார் ஆந்திரால? புரியல. பவன் கல்யாணுக்கு வந்த கூட்டம் உங்களுக்கு ஆந்திரால எப்படி ஹெல்ப் ஆச்சுன்னு பார்த்தாங்க. வந்து கட்சி ஆரம்பிச்சு 6 மாசத்துல ஆட்சி பிடிக்கல சார். என்டிஆர் முன்னாடி பிடிச்சிருக்காருல்ல சார். என்டிஆர் முன்னாடி பிடிச்சிருக்காருல்ல சார். என்டிஆர் எம்ஜிஆர்லாம் நமக்கு எக்ஸாம்பிள் இருக்குல்ல சார். எம்ஜிஆரும் விஜயும் ஒண்ணுன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து அரசியல் பத்தியும் தெரியல, சினிமா பத்தியும் தெரியல. எம்ஜிஆர் வந்து என்னைக்குமே எம்ஜிஆர்னா எம்ஜிஆர் மட்டும்தான். இல்ல முன்னாடி வரலாறு இது போல இருக்குன்ற அதுதாங்க சொல்றேன். நீங்க பவன் கல்யாண் கேட்டீங்க, நான் பதில் சொன்னேன். நீங்க ஒண்ணு எம்ஜிஆருக்கு போறீங்க, எல்லாத்தையும் எம்ஜிஆர் ஆயிட முடியாது ஒண்ணு. ரெண்டாவது, எம்ஜிஆர் வந்து கட்சி ஆரம்பிச்சு உடனே 6 மாசத்துல ஆட்சி பிடிச்சாரு அப்படிலாம் அப்படி கிடையாது. நீங்க அண்ணாதுரை அவர்கள் ஆட்சிக்கு ஒரு மிக முக்கிய காரணமாக இருந்தார். நான் சொல்றது புரியுதா? திமுக ஆட்சியை பிடிப்பதற்கே எம்ஜிஆர் முக்கிய காரணமாக இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு கட்சியினுடைய மிகப்பெரிய அண்ணா திராவிடம், அது வந்து ஈவேரா திராவிடத்தை பேசியது திமுக, அதாவது தீக்காவா மாறிடுச்சு. அதுக்கப்புறம் இவர் அண்ணா திராவிடத்தை எடுத்துக்கொண்டு அண்ணா என்கிற ஒரு அரசியல் தத்துவத்தை எடுத்துக்கொண்டு உள்ள வந்தார். அது வந்து மிகப்பெரிய ஒரு அரசியல் பின்புலம், அதாவது என்ன சொல்றது, அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ் எம்ஜிஆர் பேட்டி இருந்தது. சினிமாவில் நடிச்சிட்டு இருந்து டக்குனு ஒரு அரசியலுக்கு வரல. திமுக என்கிற ஒரு கட்சியில நீண்ட நாட்களாக பயணித்து திமுக என்கிற கட்சிக்கு ஒரு வெற்றிக்கு ஒரு மிகப்பெரிய உறுதுணையாக இருந்த ஒரு அரசியல் தலைவராக அறியப்பட்ட ஒருவர் தான் கட்சி ஆரம்பிச்சு ஜெயிச்சார ஒழிய. நான் சொல்றது எம்ஜிஆருக்கே இவரெல்லாம் வந்து பார்க்கத்தானே போறீங்க எலெக்ஷன் ரிசல்ட்ட. நீங்க எவ்வளவு வேணா நீங்க வந்து ஒரு ஒரு ஊகத்தின் அடிப்படையிலேயே பேசி போயிட்டே இருக்கலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா மக்கள் தருகிற தீர்ப்பு தான் உண்மை. அதே போல இந்த 2 கமெண்ட்டுக்கு வந்துட்டாங்க. இது வந்து ஒரு நரேட்டிவ். இது ஒரு 4-5 மீட்டிங்ல வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேரை இவங்களே சொல்லாம விட்டுட்டு, அதுக்கப்புறம் ஆஹா நீங்க பேரை சொல்ல பயப்படுறீங்களான்னு யாரோ கேட்ட மாதிரி இவரே சொல்லி, யார் கேட்டா நீங்க பேரை சொன்னீங்கன்னான்னு யாரு கேட்டா, இல்ல யார் தான் அதெல்லாம் கவனிச்சா? அவரே சொன்னாரு போன தடவை மேடையில, பேரை சொல்றதுக்கு எனக்கு என்ன பயமான்னு கேக்குறாங்க, நான் பேரை சொல்லதான் போறேன். சார் டயலாக மனப்பாடம் பண்ணி வச்சு பேசி பார்த்திருக்கேன், மாடுலேஷனே மனப்பாடம் பண்ணி வச்சு பேசுறாரு சார் விஜய் அவர்கள். விஜயோட ஒரிஜினல் மாடுலேஷனே இது கிடையாது சார். அவர் சினிமாவில் பிராக்டிஸ் பண்ற மாதிரி பிராக்டிஸ் பண்ணி பேசிட்டு இருக்காரு. நீங்க தானே சார் வெரைட்டி கேட்டீங்க? படுமி நீங்க தானே சார் வெரைட்டி கேட்டீங்க? என்ன வெரைட்டி? மாடுலேஷன் வெரைட்டி எல்லாம் கேட்டீங்க. நாங்க கேட்கலீங்க. இதுதாங்க உங்கள்ட்ட இருக்க பிரச்சனை. நாங்க பேரை சொல்லியும் நாங்க கேட்கல. நாங்க வெரைட்டி நாங்க கேட்கல. நாங்க கேட்டதை நீங்க சொல்லி உங்களுக்குள்ள ஒரு புட்டப் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. யாருமே எதுவுமே கேட்கல. நாங்க வந்து வர்ற ஒவ்வொரு தடவை விஜய் அவர்களுடைய மாநாடு நடக்கும் போதும் இந்த தொண்டர்களுக்கு வந்து வாட்டர் பாட்டில் தூக்கி போடுறது, இல்லைன்னா வந்து அதுல நிறைய காமெடி ரீல்ஸ் எல்லாம் வருது. அதெல்லாம் பார்த்து நாங்க என்டர்டைன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். இப்ப கூட ஒரு ரீல்ஸ் காட்டினாங்க பார்த்தோம். அதெல்லாம் பார்த்து நாங்க என்டர்டைன் பண்ணி போயிட்டு இருக்கோம். நாங்க கேட்காத நீங்களா கேட்டதா சொல்லிட்டு இருக்கீங்க. முதல்ல விஜய் அவர்கள் நீட்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். அதாவது நீட் என்கிற ஒரு பரீட்சை வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும்
மொட்டை மாடியில கூரை வீட்டுல ஒண்டி குடுத்தனத்துல இருந்த ஒரு பையன் டாக்டர் ஆனான்னு சொல்லி பேட்டி நம்ம பார்க்கல. இருளர் குடியிருப்புல இருந்து ஒரு சகோதரி நான் டாக்டர் ஆனங்கிற பேட்டி நம்ம பார்க்கல. சார், ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல கடைமட்ட கான்ஸ்டபிளா இருக்கிறவருக்கு எவ்வளவு வேலை இருக்கும்? ஒரு சிஎம் கிராஸ் பண்றாருன்னா 8 மணி நேரம் 10 மணி நேரம் நின்றுட்டே இருக்கணும். அப்படி கான்ஸ்டபிளா இருக்கிற ஒருத்தர் பாத்தீங்களா இல்லையா நீங்க? இதெல்லாம் நீட் எக்ஸாமுக்கு முன்னாடி இந்த காட்சிகள்லாம் நீங்க கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? இவ்வளவு அடித்தட்டு மக்கள் நீட் மூலமாக இன்னைக்கு டாக்டர் ஆகிற கனவு நினைவேறுது அப்படின்னு சொல்லும் பொழுது அதை ஆதரிக்கிறதுல என்ன தப்பு? முதல்ல என்ன ஏதுன்னு படிச்சுட்டு வரணும் சார். ஒரு கட்சி ஆரம்பிக்கிறீங்க, ஒரு நீட்னா என்ன, ஒவ்வொரு அதாவது மாணவர்கள் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு கல்வி கொள்கைன்னா என்ன, இதெல்லாம் குறைந்தபட்சம் நீங்க வந்து ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் பேசுறீங்க, யாரோ எழுதி கொடுத்த டயலாக அவ்வளவு நேரம் மனப்பாடம் பண்றதுக்கு அத்தனை தடவை படிக்கிறீங்க. கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி R&D பண்ணி நீட்னா என்ன உங்களுடைய மைண்ட் அப்ளை பண்ணி இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். குறைந்தபட்சம் அரசியலுக்கு வருபவர்களுக்கு தகுதியாக அறிவார்ந்த தமிழ் சமூகம் எதிர்பார்க்கிற விஷயங்கள் இதெல்லாம் இல்லாம ஒரு கொள்கை இல்லாம இந்த கட்சிக்கு என்ன சார் கொள்கை? தாவேக்காவை நீங்க எல்லாம் பேசுறீங்க சார், கட்சி துண்டை கேட்ச் பிடிச்சாரு சார், தலையில கட்டினாரு சார், தோல்ல போட்டாரு சார். சார் இதெல்லாம் கொள்கையா சார்? என்ன சார் கொள்கை? ஒரு பக்கம் தமிழ் தேசியங்கிறீங்க, ஒரு பக்கம் திராவிடங்கிறீங்க. திராவிடம் என்பதை எதிர்ப்பாகத்தான் இங்க தமிழ் தேசியம் என்கிற ஒரு தத்துவமே பேசப்பட்டுச்சு. ஆனா நீங்க வந்து கடலூர் அஞ்சலை அம்மாலையும் பெருந்தலைவர் காமராஜரையும் உங்களுடைய கொள்கை தலைவர்களாக நீங்க முன்னெடுத்துறேன்னு சொல்றீங்க. அதுல உங்களுடைய அடிப்படை என்ன? வன்னியர்ல இருந்து ஒருத்தர், நாடார்ல இருந்து ஒருத்தர். இதை தாண்டி உங்களுடைய புரிதல் என்ன? இவங்க 2 பெரும் தலைவர்களும் தேசியம் தவிர வேற என்ன அவங்களுடைய வாழ்வு தருகிற செய்தி? அப்ப தேசியம்ங்கிற தத்துவத்தை நீங்க எங்க வச்சிருக்கீங்க? இது இவங்களுடைய கொள்கை தலைவர்களா நீங்க வச்சிருக்கீங்க. இவங்க என்ன கொள்கையை நீங்க எடுத்துக்கிட்டீங்க? அப்ப ஜாதிக்கு ஒரு தலைவர்கள் அடையாளப்படுத்துறது அவங்களுடைய கொள்கையா? கொள்கை சார்ந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் சார். இது வந்து தமிழ் சமூகம் வந்து ஒரு மிக நீண்ட வரலாறு கொண்ட ஒரு சமூகம். இங்க வந்து வெறுமனையே பவுடர் ஈர்ப்புகளுக்கோ, நான் சொல்றது இந்த அரிதார ஈர்ப்புகளுக்கோ, இல்ல வந்து சினிமாவில் இருக்கிற அந்த புகழ் போதைகளுக்கோ அதன் அடிப்படையில மட்டுமே ஒரு அரசியல் நீங்க கட்டமைத்து விட முடியும் என்று நீங்க நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா உங்களை விட அறிவு குறைபாடு உள்ளவர்கள் யாரும் இருக்க முடியாது. ஏனென்று சொன்னால் இந்த தமிழ் சமூகம் மிக நீண்ட வரலாறு கொண்ட அறிவார்ந்த தமிழ் சமூகம். ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கப்படுகிறது என்று சொல்லும்போது முதல் கேள்வி உங்களுடைய கொள்கை என்ன? உங்க கொள்கை எந்த கொள்கையை சாத்தியப்படுத்துவதற்காக நீங்கள் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்பதுதான் மக்கள் கேட்கிற முதல் கேள்வி. ஓகே, தாமரை இலையில கூட தண்ணி ஒட்டாது, தமிழக மக்கள் எப்படி அதில் ஒட்டுவாங்க அப்படின்றாரு விஜய். அதாவது தாமரை மலராது அப்படின்றத சொல்கிறார் விஜய். விஜய் இல்ல சார், விஜய்க்கு எழுதி கொடுத்தவங்க அப்படி சொல்றாங்க. 12% ஓட்டுன்னா அது வந்து சாதாரண காமெடி கிடையாதுங்க. 12% அப்படிங்கிறது என்னன்றது முதல்ல அரசியல் இருக்கிறவங்களுக்கு புரியும். விஜய் மாதிரி ஆட்களுக்கு புரியறதுக்கு சாத்தியம் இல்லை. பட் சீட்டு கன்வர்ஷன் ஆகாதுன்றாரு. இது சீட்டு கன்வர்ஷன் ஆகாது, தாமரை மலராது, எம்எல்ஏ எம்பிலாம் வராதுன்றார். ஐயோ ஏங்க, நான் என்ன கேக்குறேங்க, ஒரு ரசிகர் மன்றத்தினுடைய கூட்டம் நடந்திருக்கிறது. நீங்க முதல்ல இன்னும் அரசியல் கட்சியாவே நாங்க யாரும் மக்கள் யாரும் ஏத்துக்கல. தமிழக மக்கள் முதல்ல உங்க பர்சன்டேஜ் என்ன சார், உங்க சீட் என்ன சார்? நீங்க அப்புறமா எங்களை கிண்டல் பண்ணுவாங்க, எங்களுக்கு சீட்டு கிடைக்குமா கிடைக்காதான் நீங்க ஜோசியம் கிளி ஜோசியம் பார்த்து சொல்றது அப்புறம் இருக்கட்டும். முதல்ல உங்களுக்கு என்ன பர்சன்டேஜ்? 1.5 தாண்டுவீங்களா? 10 சேனலை வாடகைக்கு எடுத்து 10 சேனல்ல நீங்க வந்து 20% 25% பிம்பிலிக்கு பிலாப்பின்னு ஏழை விட்டா போதுமா? உண்மையிலே களம் என்ன, மக்கள் என்ன, மக்கள் உங்களுக்கு எவ்வளவு ஓட்டு போட போறாங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து பேசுங்க சார். நீங்க வந்து அந்த ஒரு ஸ்டாண்டப் காமெடியன் சொன்ன மாதிரி இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க. அதை தாண்டி என்ன இருக்கு உங்ககிட்ட? ஓகே, ரொம்ப நன்றி திரு அஸ்வத்தாமன். நம்மோட இணைந்து ரொம்ப டீட்டெயில்டாக பேசியதற்காக மிக்க நன்றி. நன்றிங்க.